الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان رواه مسلم وكما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகர் நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். இந்த அல்லாஹுடைய உயரிய பேர் நாம கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். சலாத்தும் சலாமும் என் உயிரின் மேலான கல்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாத தமது வாழ்வினை பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லோரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அவனது வீட்டிலே அவனது மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் தனிமையிலே இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோதனையான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு செக்கனையும் நகர்த்துமாறு முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். எனவே என்னுடைய சக்திக்கு உட்பட்டவாறு அந்த அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து
நாளைய மறுமை நாளிலே அல்லாஹ் அந்த உயரிய முத்தகீனுடைய கூட்டத்திலே என்னை சேர்த்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக எனக்கு தந்தார் புரிவானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, மிக முக்கியமான விடயத்தை இன்று உங்களோடு கலந்துரையாடலாம் என நினைக்கிறேன். அதுதான் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற, சுத்தத்தை பேணுகின்ற மிக முக்கியமான ஒரு வணக்கம். இன்று எம்மில் அநேகமானவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, சுத்தமாக இருப்பது வணக்கம் என்று கூட சிலர் விளங்காமல் இருப்பது கவலையாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தம் மிக முக்கியமான ஒரு பகுதி, முக்கியமான ஒரு வணக்கம். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் தூய்மையானவன். நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன். தூய்மையை தவிர அல்லாஹ் வேறொன்றை கபூல் செய்வது கிடையாது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான். அல்லாஹ் தூய்மையானவன், அவன் தூய்மையை விரும்புகின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களை விரும்புகிறான், சுத்தமாக இருப்பவர்களை விரும்புகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத், வணக்கம். எல்லா வணக்கங்களுக்கும் சாவியாக இருக்கக்கூடியது சுத்தம் தான். சுத்தம் இல்லாமல் தொழுகை இல்லை, சுத்தம் இல்லாமல் நோன்பு இல்லை, சுத்தம் இல்லாமல் இதர கடமைகள் இல்லை. கண்ணியமானவர்களே, கலையுடைய நூக்களை எடுத்துக்கொண்டால் அதிலே முதலாவது பாடம் தொழுகை கிடையாது, முதலாவது பாடம் நோன்பு கிடையாது, முதலாவது பாடம் கண்ணியமான ஏன வழக்குகள் கிடையாது. கிதாபு தஹரா, முதலாவது சுத்தத்துடைய பாடம். சுத்தத்துக்கு பின்னால்தான் தொழுகை, சுத்தத்துக்கு பின்னால்தான் நோன்பு, சுத்தத்துக்கு பின்னால்தான் ஏனைய கடமைகள். கைமாவாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், எல்லாம் கண்ணியமானவர்களை சுத்தத்துக்கு பின்னால் தான். ஒரு மனிதன் தொழ வேண்டுமா, அந்த மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் நோம்பு நோக்க வேண்டுமா, அதற்கு இஸ்லாம் அந்த சுத்தத்தை வலியுறுத்துகிறது. ஒரு மனிதன் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்றானா, செல்லுகின்ற பணம் அவன் சுத்தமான ஹலாலாக சம்பாதித்த பணமாக இருக்க வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தம் என்ற பகுதியை எடுத்து நோக்கினால் இரண்டு பகுதியாக நாம் எடுத்து நோக்கலாம். ஒன்று உள் சுத்தம், இன்னொன்று வெளி சுத்தம். உள் சுத்தம் என்றால் எங்களுடைய ஆன்மா, எங்களுடைய உள்ளம் எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும். எங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த உள்ளத்திலே கபடம், பொறாமை, குரோதம், விரோதம், மற்றவரை பற்றிய தப்பெண்ணம் ஒன்றுமே இந்த உள்ளத்தில் இருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளம் கெட்டு போனால் எங்களுடைய வெளிப்பாடுகளும் கெட்டு போய்விடும். உள்ளம் கெட்டு போனால் ஒரு மனிதனுடைய கண் பார்க்கின்ற பார்வையும் கெட்ட பார்வையாக இருக்கும். உள்ளம் கெட்டு போனால் ஒரு மனிதன் கேட்குகின்ற விடயங்கள் எல்லாம் கெட்ட விடயமாக இருக்கும். உள்ளம் கெட்டு போனால் அவன் கூடுகின்ற சபைகள் எல்லாம் நல்ல சபைகளாக இருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த உள்ளத்திலே அல்லாஹ் இருக்க வேண்டும். இந்த உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த உள்ளத்தை எப்போது திக்ருகள், குர்ஆன் திலாவத்துக்கள், திக்ருகள், ஸலவாத்துக்களை கொண்டு இந்த உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது உள்ள தூய்மை. அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறார், நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் தூய்மையான ஈரேற்றமான உள்ளங்களை தான் அல்லாஹ் கபூல் செய்வான். يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. நாளைய கியாமத்துடைய நாள் பிள்ளைகளால, செல்வங்களால ஒன்றுமே செய்ய முடியாத நாள். அந்த நாள்ல யார் கல்புன் சலீம், ஈரேற்றமான உள்ளமுடையவராக அல்லாஹ்வை அடைகிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர், அவருக்கு தான் நிம்மதி, விமோசனம் என்று செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். எனவே உள்ள முதலாவதா தூய்மையாக இருக்க வேண்டும். வெளியான சுத்தத்துடைய முதலாவது பகுதி உடல் தூய்மை, இரண்டாவது வெளிச்சுத்தம். வெளிச்சுத்தம் என்றால் அதை மூன்றாக நோக்கலாம். ஒன்று
உடல். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த உடல் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். உடம்பு, இந்த உடம்பை நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிச்சுத்தம் என்ற வகையிலே மிக முக்கியமாக எங்களுடைய உடம்பை அசுத்தமாகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் எப்போதும் உதுவோடு இருக்க வேண்டும். சிறுதரக்கூடியவர்களுக்கு உது வாஜிபானவர்கள் என்று நாம் அழைப்போம். அவருக்கு அவசரமாக உது எடுத்துக் கொள்ள வேண்டும். பெருந்தொடருக்கு குளிப்பு வாஜிபானவர்களாக இருந்தால் அவசரமாக குளித்து சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். நீங்க ஜுனுபாலியாக இருந்தால், குளிப்பு வாஜிபானவர்களாக இருந்தால் அவசரமாக இந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். அவசரமாக குளித்து சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். வலியுறுத்துகிறது. கண்ணியமானவர்களே, வெளிச்சுத்தங்கள் மிக முக்கியமான ஒரு பகுதி நம்முடைய உடம்பு. அதே போன்று உடம்பில் அணியக்கூடிய ஆடைகள். நபியை நாயகமே, நம்முடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகிறார். அன்பானவர்களே, எனவே வெளிச்சுத்தங்கள் மிக முக்கியமானது எங்களுடைய உடம்பு, எங்களுடைய ஆடை. அதே போல இன்னும் ஒரு சுத்தம், அதுதான் மிக முக்கியமாக இன்றைய குத்துபாவிலே நாம் பேசக்கூடிய ஒரு தலைப்பு. நாங்கள் வாழக்கூடிய இடம், பயணம் செய்யக்கூடிய தெருக்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலை, ஓதக்கூடிய கல்வி கூடங்கள், நாம் பயன்படுத்துகின்ற பொதுவான வைத்தியசாலையாக இருக்கலாம், அல்லது பிரதேச சபை ஜிஎஸ் காரியாலயங்களாக இருக்கலாம், சபாட் கந்தோர்களாக இருக்கலாம், அல்லது பொதுவான என்னென்ன இடம் இருக்குதோ அந்த எல்லா இடங்களையும் நாம் சுத்தமாக வைப்பது, அந்த இடத்திலே சுத்தத்தை பேணுவது எங்கள் மீது கடமையாக இருக்கிறது. சிலர் நினைப்பார்கள், நாம் சுத்தமாக இருந்தால் சரி, எங்களுடைய மஸ்ஜிதுக்கு என்ன நடந்தால் என்ன, எங்களுடைய பாதைக்கு என்ன நடந்தால் என்ன, எங்களுடைய பாடசாலைக்கு என்ன நடந்தால் என்ன. அப்படி ஒரு முஸ்லிம் உலகத்திலே வாழ முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னால் வாழ்ந்தவர்கள் நிறைய நனவுகளை செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். நானும் நீங்களும் அந்த நனவுகளை பாதுகாக்கின்றவர்களாக மாற வேண்டும். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், "கத் மாத கௌமுன் வமா மாதத் ஃபலாயிலுஹும்." ஒரு சமூகம் மௌத்து, ஆனா அவர்கள் செய்துவிட்டு போன நல்ல விடயங்கள் மௌத்தாக இல்லை. முன்னால் வாழ்ந்த நல்லவர்கள் தான் மௌத்து, ஆனா அவர்கள் கட்டிவிட்டு போன பள்ளி மௌத்தாக இல்லை. அவர் உருவாக்கிவிட்டு போன மதரசாக்கள் அங்கே இறக்கவில்லை. அவர்கள் மௌத்தானாலும் அவர்களுக்கு கபருக்கு இந்த நலவுகள் அப்படியே போய்கொண்டுதான் இருக்கிறது. கண்ணியமானவர்கள், எனவே நானும் நீங்களும் மௌத்தாவதற்கு முன்னால் நிறைய நலவுகளை செய்துவிட்டு மௌத்துக்கு பின்னால் நம்முடைய கபருக்கு வரக்கூடிய நிறைய நல்லறங்களை இந்த உலகத்தில் ஏற்பாடு பண்ணி விட்டு செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் முன்னோர்கள் தந்தவைகளால் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு தெரியும், ஆட்கொள்ளி நோய்கள் பரவி வருகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் இருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக கம்பா, கொழும்பு மாவட்டங்கள் அதிகமாக இந்த டெங்கு நோய்களால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக அந்த இடத்திலே நாம் சுத்தத்தை பேணுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. தண்ணீர் சேமிக்காமல் அவைகளை பாதுகாத்துக் கொள்வது, அதே போன்று இன்னும் ஆட்கொள்ளி நோய்கள் பரவாமல் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பது மிக முக்கியமான ஒரு விடயம். மகாசிது ஷரியாவுடைய அடிப்படை நோக்கம் பல இருக்கின்றன. அதிலே ஒன்று ஹிஃபுமுத்தீன், மார்க்கத்தை நாம் எல்லோரும் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை ஏற்றிருக்கின்ற நானும் நீங்களும் மார்க்கத்தை பாதுகாப்பது, மார்க்கத்துக்கு உதவி செய்வது, மார்க்கத்தை சொல்லுகின்ற உலமாக்களுக்கு வழிகாட்டிய உதவியாக அவர்களுக்கு எல்லா வழியிலும் இருப்பது, அது எங்களுடைய கடமை. அதே போல அநியாயமாக இருக்கின்ற உயிர்களை பாதுகாப்பது எங்களுடைய கடமை. ஆட்கொள்ளி நோய்களால், அதே போல் டெங்கு போன்ற பயங்கரமான நோய்களால் மனிதர்கள் இறக்கிறார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, அது ஏற்படாமல் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, தண்ணீர் ஆங்கும் தேங்கி நிற்பாமல் பாதுகாப்பது, சுற்றுச்சூழலை சுத்தமாக வைப்பது, அது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடமையை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். நாளைய மறுமை நாளே அல்லாஹ் எங்களுக்கு
நிறைய நலவுகளை தருகிறான். ஈமான் இருக்கிறதே, ஈமானின் அரைவாசி நம்பிக்கை சார்ந்த விடயம் என்றால் மற்ற அரைவாசி சுத்தம் சார்ந்த விடயம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள், முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தம் ஈமானின் பாதி என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நாம் ஈமானின் பாதியை இருக்கும் நிலையில் இருக்கின்றோமா, ஈமானின் பாதியை இழக்கும் நிலையில் இருக்கின்றோம்? அல்லாஹு தஆலா ஆக்க சக்திக்கு எப்படி நீரை பயன்படுத்துகின்றானோ அதே போன்று அழிப்பதற்கும் அல்லாஹ் நீரை பயன்படுத்துகின்றான். அது சில வேளை வெள்ளங்களால் பேரழிவுகளை கொண்டு ஏற்படலாம், அல்லது சிறு சிறு தண்ணீர் தேங்கி நிற்கின்ற இடங்களால் சில நோய்கள் பரவி அதனோடாகவும் அங்கே இறப்புகள் ஏற்படலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஒரு வேளை நிஅமத்தாக இருந்தாலும் அந்த நிஅமத்து மூலமாக ஒரு சமூகம் கண்ணியமானவர்கள், அதாவது அந்த நிஅமத்தை கொண்டு ஒரு சமூகம் பிரயோஜனம் அடைவார்கள். இன்னொரு சமூகம் அந்த நிஅமத்தை கொண்டு சோதனையாகவும் ஒரு சமூகம் அந்த நிஅமத்தால் ஆகிறது. ஏன்? அளவுக்கு அதிகமாக நீர் பெய்து விட்டால், அளவுக்கு அதிகமாக மழை கொட்டி விட்டால் கண்ணியமானவர்களே, எங்களுடைய இந்த பூமி அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை, ஓடுவதற்குரிய இடங்கள் இல்லை. அதனால் அது தேவி நிற்கின்ற போது பல பிரச்சனைகள் உருவாக்குகின்றன. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விடயத்திலே நாம் எல்லோரும் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமாக நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய தோட்டம் உறவுகள், எங்களுடைய வீடு, அதே போல் நாங்கள் பயணம் செய்யக்கூடிய தெருக்கள், பயணங்கள் போகின்ற போது அந்த ஒழுக்கங்களை பேணிக் கொள்வது. சில இடங்களில் அழுக்குகளை போடுவதற்கு, டஸ்ட்பின்களை போடுவதற்கு, அந்த வீசுகின்ற கடதாசிகளை போடுவதற்கு, பேப்பர்களை போடுவதற்கு இடம் ஒதுக்கி இருப்பார்கள். அந்த இடத்தில் தான் அதை நாம் போட வேண்டும். கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் விளையாடக்கூடிய பூங்காக்கள், பஸ் தரிப்பிடங்கள், பொதுவான இடங்கள், இவைகளிலே நாங்கள் சுத்தத்தை பேணிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சம்பவத்தை பாருங்கள். சுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட சுத்தத்திலே அதிக அக்கறை காட்டிய ஒரு தாய்க்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்தஸ்தை பாருங்கள். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு தாய் இரவோடு இரவாக, கண்ணியமானவர்களே, இரவுடைய நேரத்திலே ஒரு தாய் மூத்தாகி விடுகிறார். சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? இரவோடு இரவாக அந்த தாயுடைய இறுதி கடமைகளை செய்து அந்த தாயை நல்லடக்கம் பண்ணி விடுகிறார்கள். இரவுடைய நேரம் என்பதால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லாமல் இது சிரமமாக இருக்கும் என்று அவர்கள் அந்த இறுதி கடமைகளை செய்து விடுகிறார்கள். இப்படியே சுபகுடைய நேரம் நெருங்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபகு தொழுகை தொழுதுவிட்டு தொழுதற்கு பின்னால் சஹாபாக்களை விழித்து சொன்னார்கள், இரவு ஒரு தாய் மௌத்தானால் அந்த தாயுடைய ஜனாதா செய்தி எனக்கு ஏன் சொல்ல இல்லை என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாரும் வியந்து போனார். எந்த தாயை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற போது சஹாபாக்கள் வியந்து போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே, இரவு ஒரு தாய் மௌத்தானால், சாதாரணமான ஒரு தாய், இரவுடைய நேரம் என்பதால் உங்களுக்கு சிரமம் தராமல் அந்த தாயுடைய இறுதி கடமைகள் எல்லாம் நாங்கள் செய்து நல்லடக்கம் பண்ணிவிட்டோம் நாயகமே. அப்போது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அந்த தாய் அல்லாஹ்விடத்தில் உயரிய அந்தஸ்தில் இருக்கிறார். மௌத்தான் அன்று இரவே அந்த தாயை நான் சுவர்க்கத்திலே கண்டேன். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டேன், இந்த தாய்க்கு ஏன் இவ்வளவு சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார்? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தாய் இருக்கிறாரே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய தாயாக இருந்தார்கள். தன்னை சுத்தப்படுத்த வரக்கூடிய மக்கள், சொல்லக்கூடிய திக்ரு செய்யக்கூடிய வணக்கங்கள் ஈடுபடக்கூடிய இந்த இடம் அழுக்காக இருக்கக்கூடாது, எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதிலே அந்த தாய் அக்கறை காட்டினார். மஸ்ஜிதை சுத்தம் செய்த காரணத்தால் அந்த தாய்க்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்றார்கள். சஹாபாக்கள் வியந்து போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயுடைய ஜனாசாவை, அந்த தாயுடைய கபரை எனக்கு காட்டின தாய்க்காக பிரார்த்திக்க போகிறார்கள். எதை சொல்ல வருகிறேன் என்றால், அந்த அளவு சுத்தங்களோடு சம்பந்தப்படுகின்ற எல்லா
விடயங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் அந்த சுத்தத்தை பேணிக் கொள்ள வேண்டும். ஆட்கொள்ளு நோய்கள் பரவாமல் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்காக சுற்றுச்சூழலை எப்போது சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் 2 வாரத்துக்கு முன்னதாக 1447 நாங்கள் இருந்தோம். இந்த ஹிஜ்ரி 1448 முஹர்ரம் ஆஷூரா 10ஆம் நாளிலே நோம்பு நோட்டவர்களாக இந்த ஜும்மாவுடைய நாளை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். காலம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. சென்ற வருடம் ஹஜ்ஜிலே சுமாராக முழு உலகிலே இருந்து 17 லட்சம் மக்கள் பரலான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றினார்கள். அதிலும் சுமார் 3500 பேர் இலங்கையில் இருந்து ஹஜ்ஜுடைய கடமைக்கு சென்றிருந்தார்கள். அது சென்ற வருடம் முடிந்திருக்கிறது. மீண்டும் அடுத்த வருடம் பிறந்திருக்கிறது. ஹஜ்ஜிக்கான முன்பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்ற வேலை கண்ணியமானவர்களே, அதே போன்று காலங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. எனவே காலம் நேரம் பெருமதியானவை, அவைகளை பெருமதியாக கழியுங்கள். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, நாளைய நாள் சனிக்கிழமை. இன்றைய நாள் சூரா கௌஃப், அதுக்கு நன்மை வேறு. இன்றைய நாள் சொல்ற ஸலவாத், அதுக்கு நன்மை வேறு. இன்றைய நாள் செய்கிற இஸ்திக்ஃபார், அதுக்கு நன்மை வேறு. ஏனைய நாள செய்கிற தர்மம், ஏனைய காலம் போதக்கூடிய குர்ஆன் திலாவத்துகள் கண்ணியமானது. அதை விட இந்த வெள்ளிக்கிழமை நாளுக்கு அல்லாஹ் அந்த அளவு கண்ணியத்தை, அந்த அளவு சிறப்பை கொடுத்திருக்கிறார். என்னுடைய நேரம் எனக்கு எப்படி பெருமதியோ அதே போல் உங்களுடைய நேரம் உங்களுக்கு பெருமதி. எங்களுக்கு மணித்தியானங்கள் பெருமதி இல்லாமல் செல்லலாம், நாட்கள் பெருமதி இல்லாமல் செல்லலாம், வாரங்கள் பெருமதி இல்லாமல் செல்லலாம். ஆனால் ஐசியுடைய உள்ள ஒரு நோயாளிக்கு செகண்ட் கூட பெருமதியானது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஆயுளே அவருக்கு கொடுக்கப்பட்ட செகண்ட்களும் அவருக்கு பெருமதியானது. அல்லாஹ் அந்த உலகத்திலே வாழ்வதற்காக கொடுத்த ஆகாரம் முடிந்து விட்டால், அல்லாஹ் வாழ்வதற்காக கொடுத்த மூச்சுகள் முடிந்து விட்டால் இந்த உலகத்தில் இருந்து நாங்கள் பிரிந்து விடுவோம். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் பல மூச்சுகளை கொடுத்திருக்கிறான். அந்த மூச்சுகள் இந்த உலகத்திலே போனதற்கு பின்னால் தான் அந்த மனிதனுடைய உயிரை அல்லாஹ் எடுப்பான். அது சிலரை வீட்டுக்குள்ளே அந்த மூச்சுகள் போகலாம், அல்லது ஐசியூலே போடப்பட்டு சில வேளை குழாய்களூடாக அந்த மூச்சுகள் போகலாம். அன்பானவர்களே, எனவே கால நேரம் பெருமதியானவை, அதை யாரும் வீணாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே காலத்தின் சத்தியமிட்டு பேசியிருக்கிறார். வல் அஸ்ர், காலம் என்ற ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். காலை நேரத்தின் மீது சத்தியமாக, இரவு மீது சத்தியமாக, பகல் நேரத்தின் மீது அல்லாஹ் பல சத்தியங்களை கூட குர்ஆனிலே பேசியிருக்கிறார். பல வகையான உரையாடல்களை எல்லாம் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதுல மிக முக்கியமான உரையாடல் சுவர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் நாளைய கியாமத்துடைய நாளையிலே பேசிக் கொள்வார்கள். சுவர்க்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீதேவிகள் நரகில் இருக்கின்றவர்களை பார்த்து கேட்பார்கள், அந்த பாவிகளை பார்த்து கேட்பார்கள், உங்களை சக்கர் என்ற நரகத்தில் நுழைவித்தது எது என்று கேட்பார்கள். எங்களோடு வாழ்ந்தவர்கள், எங்களோடு எதிராக விடயங்களில் ஈடுபட்டவர்கள் நாளைய கியாமத்துடைய நாளையிலே சிலர் சுவர்க்கத்தில் இருக்கின்ற போது, இன்னும் சிலர் நரகிலே கை கொண்டிருக்கின்ற போது அவர்களை பார்த்து கேட்பார்கள், உங்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் நீங்கள் நரகிலே இருக்கிறீர்கள்? நரகில் இருக்கின்ற அந்த சக்கரில் இருக்கின்ற நரகவாதிகள் சொல்லுவார்கள், 4 பதில்களை சொல்லுவார்கள். கேட்டது ஒரு கேள்வி, அவர்கள் சொல்வதோ 4 பதில். முதலாவது சொல்லுவார்கள், அவர் எல்லோரும் சொல்லுவார்கள், நாங்கள் தொழுகையாளியாக இல்லை, இந்த உலகத்துல நாங்கள் தொலை இல்லைன்னு சொல்லுவார்கள். நேரத்துக்கு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறது. கண்ணியமானவர்களை, தொழுக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக கொடுத்திருக்கிறார். கலிமா சொன்ன அறுவருக்கு அடுத்த ஒரு முதலாவது கடமை தொழுகை. கண்ணியமானவர்கள், நாளைய கியாமத்துடைய நாளையில முதலாவது கேள்வியின் தொழுகை தான். கண்ணியமானவர்கள், தொழுகை சீராக இருந்தால் தான் ஏனைய வணக்கங்கள் சீராக இருக்கும். ஏனைய நலவுகள் என்கிற வாழ்க்கையில வர வேண்டுமாக இருந்தால் ஒரு மனிதத்திலே தொழுகை இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவதற்கு தொழுகை மிக முக்கியமான ஒரு இபாதத். தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே முதலாவது அந்த நரகவாதிகள் சொல்லுவார்கள், நாங்கள் தொழுகையாளியாக இருக்கவில்லை, அதனால் நரக இருக்கிறோம்.
இரண்டாவது சொல்வார்கள் வலம் நகுனு துஇமுல் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு நாங்க உணவு கொடுக்கல, ஏழை எளிய மக்களை நாங்க கவனிக்கையில எப்படி சொல்லுவாங்க. மூன்றாவது சொல்வார்கள் வகுன்னா நகூது மஅல் காயிமீன், மேலும் நாங்கள் நேரத்தை வீணடிப்போம் சேர்ந்து எங்கட நேரத்தை நாங்களும் வீணாக்கி கொண்டிருந்தோம். கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு விடயம், மூன்றாவது சொல்லக்கூடிய விடயம், எங்க நேரத்தை நாங்க வீணாக்கினோம். எங்க நேரம் பள்ளியில கழிய இல்லை, எங்க நேரம் தஸ்பீல கழிய இல்லை, எங்க நேரம் நல்ல விடயங்கள்ல கழிய இல்லை. இப்படி ஒரு கவலை மறுமையில யாருக்கும் வந்துவிடக் கூடாது. நேரத்தை நாங்க வீணடிச்சோம் என்று நாளைய மறுமையினால சுவர்க்கத்தில் இருக்கின்றவர்கள் கேட்கின்ற போது நாம் அப்படி பதிலை கொடுத்து நாம் சஞ்சலப்படுத்த. நான்காவது சொல்வார்கள் மேலும் மறுமையினால நாம பொய்ப்பித்துக் கொண்டே இருந்தோம். சுவர்க்கமா நரகமா மறுமையா, அது எப்படி பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம் என்று அவர் சொல்லுவார்கள். எனவே கண்ணியமானவர்கள், அல்லாஹ் தந்த ஆயுளை யாரும் வீணாக்கிறார்கள். கால நேரத்தை பெருமதியாக கழித்துக் கொள்ளுங்கள். காலங்கள் விலை மதிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, என்னுடைய நேரம் எனக்கு எப்படி பெருமதியோ உங்களுடைய நேரம் உங்களுக்கு பெருமதி. ஒரு பில்டிங்குக்கு விலை பேசலாம், ஒரு வாகனத்துக்கு விலை பேசலாம், ஒரு வீட்டுக்கு விலை பேசலாம், ஒரு காணிக்கு விலை பேசலாம். ஆனா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்ற ஆயுள், நேரம், மனுஷியானம், இதற்கு யாரும் விலை பேச முடியாது, விலை மதிக்க முடியாது. கண்ணியமானவர்கள், இதனால் தான் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே மனிதன் ஆயுள் பிச்சை கேட்பான். மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கொஞ்சம் நாள் கேட்பான். லவ்லா அக்ஹல்தனி இலா அஜலின் கரீப் ஃபஹஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், என்னுடைய உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பம், யா அல்லாஹ், என்ன கொஞ்ச நேரம் இந்த உலகத்துக்கு திருப்பி அனுப்புவாயா, கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயா. திருப்பி அனுப்பினா நான் இருக்கிறத கொடுப்பேன், தர்மம் கொடுத்து விட்டு நல்லவர்களோடு சேர்ந்து கொள்வேன். எனவே என்னை திருப்பி அனுப்புவாயாக என்று மனிதன் கேட்பான். ஆனால் யாருக்கும் அவகாசம் கொடுக்க மாட்டான். காலம் நேரம் அந்த அளவு பெருமதி. சக்கராத்துல ஒரு மனிதன் வேறொன்றையுமே உலகத்துல கேட்கவில்லை. தன்னுடைய மனைவியை கொண்டு வா, தன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து காட்டு, அல்லது செல்வங்களை தா என்று எந்த கேள்வியும் கேட்காமல் என்னை கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயா. இந்த உலகத்துல வாழ்வதற்காக அல்ல, அல்லாஹ் கொடுத்ததை அனுபவிப்பதற்காக அல்ல, அல்லாஹ் கொடுத்ததை மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்கள் அனுபவித்து இவருக்கு நல்லறம் கிடைப்பதற்காக. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேரன்பிக்க சகோதரிகளே, மிக முக்கியமாக அல்லாஹ் தந்திருக்கின்ற காலம் நேரம் பெருமதியானவை. அவைகளை யாரும் வீணாக்கி விடாதீர்கள். கால நேரத்தை நாம் வீணாக்கினால் மறுமையிலே நாம் புலம்புவோம், மறுமையிலே நாம் கவலைப்படுவோம். இந்த உலகத்துல அல்லாஹ் தந்த ஆயுள பெருமதியாக கிடைத்தவர்கள் சந்தோஷமான முறையில் இந்த உலகத்தை விட்டு பிரிவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சக்கராத்துடைய சந்தர்ப்பம் வருகின்ற போது அல்லாஹ் இந்த உலகத்துல செய்த நலவுகளை எல்லாம் அப்படியே காட்டுவார். அல்லாஹ் தந்த ஆயுளை யாரும் வீணாக்கி விடாதீர்கள். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. யார் இந்த உலகத்துல வாழ்ந்த போது அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற பயத்தோடு இந்த உலகத்துல வாழ்கிறார், மனோ இசை கட்டுப்பட அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழ்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த மனிதனுக்குத்தான் சுவர்க்கம், அந்த மனிதனுக்குத்தான் சுவர்க்கம் என்று செய்ததாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். மேலும் யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்கள் அல்லாஹ் இரண்டு சுவர்க்கங்களை கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த கால நேரத்தை யாரும் வீணாக்கி விடாதீர்கள். கால நேரத்தை பெருமதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால நேரத்தை பெருமதியாக கழிக்கக்கூடிய கூட்டத்தில் இறைவாணி எங்களை சேர்த்துக் கொள்வாயாக.
யா அல்லாஹ் அதே போன்று யா அல்லாஹ் சுத்தத்தை பேணக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயா. எல்லா வணக்கங்களுக்கும் தலையாய வணக்கமாக இருக்கின்ற சுத்தத்தை பேணுகின்ற கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயா. ஆட்களின் நோய்களில் மக்கள் இறப்பதை நீயே இல்லமாக்கிடுவாயா. சுற்றுச்சூழலை எப்போதும் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. நாளைய மறுமை நாளில் தௌபா செய்யக்கூடிய பட்டியல் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. சுத்தவாளிகள் பற்றியை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் நீ கபூல் கொள்வாயாக. யா அல்லாஹ் பெற்றோர்கள் நீ சுவர்க்கத்தை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் ஹயாத்தோடு இருந்தால் அவருடைய வாழ்க்கையில நீ ஆயுள பறக்கச் செய்வாயாக. அவர்கள் கபராதியாக இருந்தால் சுவர்க்கத்திலே அவர்களுக்கு நீ பெரிய அந்தஸ்தை கொடுத்துருவாயா. நாங்கள் செய்யக்கூடிய நல்லறங்களை கொண்டு அவர்கள் சுவர்க்கத்தை அந்தஸ்தை கூப்பிடுவாயா. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகளை கொண்டு தாய் தாப்பனை தண்டிக்கிறாரையா. நாங்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகளை கொண்டு எங்களுடைய ஒன்றுமே அறியாத பச்சில குழந்தைகளை தண்டிக்கிறாரையா. யா அல்லாஹ் எங்களுக்கு பொருத்தமாக ஆக்கிடுவாயா. செய்யக்கூடிய நல்லறங்களை கபூல் கொள்வாயா. யா அல்லாஹ் கடந்த ஹிஜ்ரி 1447 விட வளர்ந்திருக்கின்ற ஹிஜ்ரி 1448 நல்ல பொருளை கைகக்கூடிய கூட்டத்தை சேர்த்துக் கொள்வாயாக. பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த வருடமாக கடந்த வருடத்தை ஆக்கிடுவாயாக. இந்த வருடத்தில் அதிகமாக நலவு செய்த வருடம் ஆக்கிடுவாயாக. மற்றவர்களுக்கு நலவுகளை நிறையவே செய்து அவருடைய துவாவை பெற்றுக்கொண்டவரும் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்தில் நுழைவித்த நல்லது வருடமாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் தாய் தாப்பனின் நரக விடுதலை சுவர்க்கத்தில் நுழைவித்த மிக முக்கியமான வருடமாக அந்த வருடத்தை ஆக்கி தருவாயாக. நல்லறங்களை அதிகமாக செய்யக்கூடிய காலங்களாக அந்த காலங்கள் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் அந்த துஆவை தனித்து திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.